வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, வாழ்க்கை தத்துவத்திலே பக்தி, ஞானம், முக்தி என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே சென்ற வகுப்புல பக்தியை பற்றி நாம் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம். பக்தி மார்க்கம் என்பது நம்பிக்கை வழி. நம் அறிவு முதிர்ச்சி பெறுகின்ற வரைக்கும் பெற்றோர்களும் நம் முன்னோர்களும் சொல்லிய சொற்களை நம்பி அதன் வழியிலே நாம் நடப்பது. இது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நமக்கு நிச்சயமாக தேவையாக இருக்கிறது. நாம அறிவினுடைய உயர்ந்த நிலையில வரும்போது, அதாவது வித்து சக்தி மூளையும் உடலையும் கட்டி முடித்த பிறகு மூலாதாரத்துக்கு வருகிறது. அப்போ வரும்போதுதான் சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மை நமக்கு வருகிறது. அதனாலதான் ஏன் ஓட்டு போடுறது இந்த வயசுக்கு மேல, 18க்கு மேல, அல்லது திருமணம் 18 வயசுக்கு மேல தான் பண்ணணும், 21 வயசுக்கு மேல தான் பண்ணணும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த மெச்சூரிட்டி, அறிவுல ஒரு தெளிவு, தனக்கான வாழ்க்கையை தான் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய திறன் அந்த குழந்தைக்கு வரணும் அப்படின்னா 18 வயதுக்கு மேலதான் ஒரு தெளிவு பண்ணி வச்சிருக்காங்க. அது போல நம்மோட அறிவு நிலை உயர்ந்து வந்துருச்சு அப்படிங்கிறப்போ, இப்போ மத்தவங்க சொல்ற நம்பிக்கையில நம்மால வாழ முடியாது. ஓப்பனா சொல்லணும்னா, ஆ நமக்குன்னு ஒரு சிந்தனை அறிவு வந்துரும். அதுவரைக்கும் பிறர் சொல்றது அப்படியே சின்ன குழந்தைய பாருங்க, மத்தவங்க சொல்றது அப்படியே கேட்டு அப்படியே நடக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம், அவங்க சொல்றத அப்படியே கேட்டு நம்மால நடக்க முடியாது. அப்ப நமக்குன்னு ஒரு சிந்திக்கிற அறிவு வந்தபோது, அந்த 2ம் கிளாஷ் ஆகும். அதுதான் இப்ப பெற்றவர்களுக்கும், குழந்தைகளுக்கும் இருக்கிற பெரிய கேப் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த குழந்தைகள் நம்ம பெற்றோரா இருக்கிறப்போ, அந்த குழந்தை தன்மையில இருக்கிறது வரைக்கும் நம்ம சொல்றத அப்படியே கேட்டு ஒபே பண்றதுக்கு ஆரம்பிச்சுரும். நில்லுனா நிக்கும், உட்காருனா உட்காரும், போனா வருனா வரும். ஆனா அவங்களும் சிந்திக்கிறதுக்கு போது 2 பேரும் சிந்திக்கும்போது, இப்ப 2 பேருக்கும் கருத்து முரண்பாடுகள் நெறைய வரும். அப்போ இந்த சிந்திக்கிற தன்மை வரும்போது, ஞான மார்க்கத்தை நாம உள்ள குடுக்கணும். இல்லையா? அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் சிஸ்டம் வச்சிருந்தாங்க. ஒரு குழந்தை மெச்சூர் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதல்களை விளக்கமாக எடுத்து சொல்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அதுல வாழ்க்கைனா என்ன? உடல்னா என்ன? உயிர்னா என்ன? மனம்னா என்ன? ஒழுக்கம் என்றால் என்ன? ஏன் நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும்? செயல் விளைவு தத்துவம், பிரபஞ்ச தத்துவம், இயற்கை தத்துவம் எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்தாங்க அந்த ஞானத்துக்குள்ள. இப்ப மகரிஷி அவங்க குடுத்திருக்கிற அத்தனையுமே ஞான மார்க்கத்திற்கான தத்துவங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது 1, 2 சொல்ல முடியாது. ஞானம் என்றால் விளக்கம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அறிவுபூர்வமாக ஒரு விளக்கத்தோடு நாம் அதை செய்வது. அப்ப அதை செய்யும்போது நம்ம சரியாகவும் செய்வோம், தொடர்ந்தும் செய்வோம். இல்லையா? இப்போ காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணீல குளிச்சா நல்லதுன்னு கோயிலுக்கு போறவங்க செய்றாங்க. இல்லையா? அது ஏன் நல்லது அப்படின்னு அவங்க கேட்கறதில்ல. இப்ப ஞானத்துல என்ன பண்றோம்? அது ஏன் நல்லதுன்னு சொல்றோம். எதற்காக நீ பச்சை தண்ணீல குளிக்கணும்? குளிச்சா உனக்கு என்னவெல்லாம் நல்லது நடக்கும்? இது விளக்கம். அப்போ நம்பிக்கையின் வழி செல்றவங்க சிறிது நாள் கடைபிடிப்பாங்க. அப்புறம் விட்டுருவாங்க. ஆனால் ஞான வழியில செல்றவங்க தொடர்ந்து கடைபிடிப்பாங்க. அதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்குறோம். உதாரணத்துக்கு, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கொய்யா பழத்தை பற்றிய ஒரு செய்தி வந்தது. உலகத்தில அதிகமான ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்,
அதாவது நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்கிற பழம் எதுன்னு அவங்க ரிசர்ச் பண்ணதுல, கொய்யா பழமும் ஒன்று. சிவப்பு கொய்யா ஒன்று அப்படின்னு வந்தது. அதுக்கு முன்னாடி கொய்யாப்பழம் சாப்பிட்டா நல்லதுன்னு நமக்கு தெரியும். பட் என்ன நல்லதுன்னெல்லாம் தெரியாது. அதனால கொய்யாப்பழம் மற்ற எல்லா பழத்த விட கொஞ்சம் கேவலமா பார்க்கப்பட்ட பழம் எனக்கு தெரிஞ்சு. ஆப்பிள பார்க்கிறத விட, ஆரஞ்சு பார்க்கிறத விட, கொய்யாப்பழம் இது என்ன ரூ. 30 ரூ. 40க்கு விக்குது. இது என்ன பெருசா இருக்க போகுது? அப்படித்தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ கொய்யாப்பழம் ஒண்ணும் பெருசா வியாபாரம் இருக்காது. ஒரு நார்மலான வியாபாரம் இருக்கும். சாதாரண ஏழை மக்கள் வாங்கக்கூடிய ஒரு பழமாக இருக்கு. இப்ப அந்த விளம்பரம் வந்தது. அந்த விளம்பரம் வந்ததுக்கப்புறம் இது ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. அதிகப்படியான சத்து இருக்குது இதுல. ம். கொய்யாப்பழம் வந்து அவ்வளவு நன்மை செய்யக்கூடியதுன்னு ஒரு அறிவுக்கு ஒரு தெளிவு குடுக்குறாங்க. குடுக்கும்போது, இப்ப எல்லாரும் அதை வாங்கி பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4, 5 வருஷத்துக்குள்ள தான் இது நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்டின்னா, ஒரு விஷயத்த செய்யறப்ப எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ஏன்? ஒரு திருமணமே நடக்குது அப்டின்னா, நம்பிக்கையின் வழியில பெற்றோர்கள் சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணா தான் நல்லது. குழந்தை பெத்துக்கிட்டா தான் நல்லது. இல்லையா? கோயிலுக்கு போனா நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு போனா நல்லது. இதெல்லாம் நல்லது, நல்லது தான். ஏன்? அப்டின்னு தெரியல இப்போ. எதுக்காக நம்ம கல்யாணம் பண்றோம்? இல்லையா? நம்ம கர்மாவ கழிப்பதற்காக கல்யாணம் பண்றோம்னு புரிஞ்சுகிட்ட ஒருத்தன், அந்த குடும்பத்த எப்படி நடத்துவான்னு சிந்திச்சு பாருங்க. எக்காரணம் கொண்டும் அதை விடுபடுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. இல்லையா? இப்போ ஒருத்தங்க புரிஞ்சுகிட்டு வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இது எல்லாமே வந்து குடும்பத்தை பற்றிய ஒரு ஞானம். இல்லையா? அப்போ இந்த குடும்பத்தை பற்றிய ஞானம் இல்லாத வாழ்க்கையில தான் நெறைய விதமான துன்பங்கள் வருது. நம்ம குடும்பம் மட்டும் இல்ல. சொசைட்டி, உடலு, உயிரு இத பற்றிய ஞானத்தை வந்து மகரிஷி அவங்க நமக்கு போதிக்கிறாங்க. எப்படி? இறைவனே பிரம்ம ஞானம். ஞான மார்க்கத்தினுடைய உச்சகட்டம் என்ன? பிரம்ம ஞானம். இறைவனே அனைத்துமாக மலர்ச்சி பெற்றிருக்கிறான். நாம் அந்த இறைவனிலிருந்து வந்தவங்க தான் நம்ம. அப்ப நம்ம அந்த இறைவனை உணர்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல, இந்த சூழல்ல நம்ம நிக்கிறோம். அப்ப நம்ம இதையெல்லாம் செய்யணும். இதையெல்லாம் செய்யக்கூடாது. அப்படின்னு பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகளை நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. நம்மட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் விலங்கினத்தின் வழியா வந்தங்காட்டி நமக்கு வந்துருச்சு. இதையெல்லாம் போக்கிக் கொள்ளணும்னா, முறையாக நம்ம பயிற்சி செய்யணும். முறையாக தியானம் செய்யணும். இன்னும் நம்மை பற்றி சிந்தித்து, நம்முடைய குறைகளை எல்லாம் மாற்றுவதற்கு சிந்தனை செய்யணும். தற்சோதனை பயிற்சி செய்யணும் என்று பல்வேறு நுட்பங்களை இந்த ஞான மார்க்கத்தில மகான்கள் நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. இப்ப நமக்கு தெளிவாயிருச்சு. பக்தி மார்க்கத்திலே நம்ம பிரிந்து கிடக்கிறோம். ஏன்னா, அதை பற்றிய தெளிவு இல்லாததால, மதங்களின் பேரால நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம். ஜாதிகளின் பெயரால, கடவுள்களின் பெயரால, இல்லையா? யோசித்து பாருங்க. அப்போ இதெல்லாம் என்ன அப்டின்னா, இது பக்தியில இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் தான் இது. ஞானத்துல வந்ததுக்கு அப்புறம், இந்த சிக்கல் எல்லாம் இல்ல. மதம்ங்கிறது என்னன்னு தெளிவுபடுத்துறோம். மதம்ங்கிறது என்ன? ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்துவ மதம் இல்ல. உண்மையா? ஆமா. ஜீசஸே இல்லைன்னா அப்புறம் ஏது கிறிஸ்துவ மதம்? ஒரு 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாமிய சமயம் இல்ல. நபிகள் இல்ல. அதுக்கு முன்னாடி இஸ்லாமிய சமயம் இல்ல. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பௌத்த சமயம் இல்ல. இல்லையா? இப்படி ஒரு குறிப்பிட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மகான்கள் தோன்றதுக்கு முன்னாடி அந்த சமயங்களே இல்ல. அப்ப இன்னும் ஆதி காலத்துல போனீங்கன்னா, மனுஷன் ஒருத்தன் அவ்வளோதான். மனுஷனுக்குள்ள என்ன கிடையாது? மதப் பிரிவு கிடையாது. ஜாதி பிரிவு கிடையாது. இல்லையா? இப்ப மனிதன்னா அங்க மனுஷன் அவ்வளோதான். அப்போ மனிதன் எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற நிலையில தான் இருந்திருப்போம். பட் இதற்குள்ள நல்லது செய்றவன், கெட்டது செய்றவன்லாம் இருந்திருப்பான். அதெல்லாம் வேறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? பட் மதத்தினாலோ, ஜாதியினாலோ பிரிவு கிடையாது. அப்போ இதற்கு அப்புறம் வரக்கூடிய மகான்கள் இங்க தோன்றுகிறாங்க. மனிதன்ட்ட இருக்கிற துன்பத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ணப்ப அந்த ஜெருசலத்தில தோன்றி, அங்கிருந்து அந்த மக்கள் அவர பின்தொடர்ந்தாங்க. அதை கிறிஸ்துவ மதம் என்று நம்ம சொன்னோம்.
இல்லையா? அரபு நாடுகள்ல இஸ்லாமிய மதம் தோற்றுவிக்கப்பட்டது. ஹிந்து மதம், பௌத்த மதம், சமணம், சீக்கியம் எல்லாம் இங்க இந்தியாவிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது. இப்படி உலகத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மகான்கள் சொன்ன செய்திய ஒரு சிலர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இல்லையா? அப்படி வர்றப்ப அது மதங்களாக உருவெடுக்கறக்கு ஆரம்பிக்கும். இல்லையா? அப்போ இதுல உண்மை என்ன? எல்லாரும் சொல்றது என்ன? எல்லா மதத்தினுடைய நோக்கமும் ஒண்ணுதான். என்ன நோக்கம்? ஒவ்வொரு மனிதனும் இறை உணர்வு பெற வேண்டும். இது எல்லா மதங்களும் சொல்லுது. இறைவனை உணர வேண்டும். இறைவன் பாதத்தை அடைய வேண்டும். இல்லையா? அப்ப அதற்கு அவன் எப்படி வாழணும்? அப்படின்னா, அவன் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். ஏன்னா, செயல் விளைவு தத்துவம் எல்லா மதங்களையும் சொல்லும். அவனுடைய கடமையை சரியாக ஆற்றி வாழ வேண்டும். தன்னால் முடிந்ததை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து ஈகை குணத்தோடு வாழ வேண்டும். இதத்தான் எல்லா மதமும் சொல்லுது. அப்ப எந்த மதம் தப்பானது? எந்த மதம் சரியானது? எந்த மதமுமே தப்பானதல்ல. இல்ல எல்லாத்தினுடைய நோக்கம் ஒன்றுதான். அப்ப இந்த புரிதல் நம்ம ஞான மார்க்கத்துல வரும்போது, இப்ப மதத்திற்குள்ள நமக்கு என்ன வராது? ஒரு பிரிவினை நமக்கு தோன்றாது. இப்ப நம்ம இந்து கோயில்ல போய் சாமி கும்பிடுற மாதிரி, சர்ச்சுல போய் நம்ம சாமி கும்பிடலாம். யாரும் ஒண்ணும் கேட்க போறதில்ல. இயேசு மகான் பைபிள குடுத்தது எல்லா உயிர்களுக்காகத்தான். உலக உயிர்களுக்காகத்தான். இல்லையா? நம்ம நம்ம நமாஸ் பண்ணலாமா? மசூதி போய் போய் பண்ணலாம். இல்லையா? ஒரு புத்த மதத்து ஆலயத்துல போய் தியானம் பண்ணலாமா? பண்ணலாம். என்ன வித்தியாசம்? ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. எல்லா இடத்துலயும் நம்ம மனசு தான் செயல்படுது. இல்லையா? மனதை ஒருநிலைப்படுத்துறோம். அப்படி இந்த ஞான மார்க்கம் வரும்போது தான், மனிதன் அடுத்த நிலைக்கு உயர்றான். இன்னைக்கு ஞான மார்க்கத்துல இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுக்க 1% இருப்பாங்களாங்கிறதே கஷ்டம். 800 கோடி பேர்ல ஒரு 8 கோடி பேராவது இருப்பாங்களான்னா, எனக்கு தெரிஞ்சு இருக்கறதுக்கு வாய்ப்பில்ல. 0.10% இருந்தாங்கன்னா பெரிய விஷயம். சரி 8 கோடியில ஒரு 80,00,000 பேர் இருக்கிறாங்கனாலே பெரிய விஷயம். உண்மையான ஞான மார்க்கத்தினுடைய தெளிவான புரிதலோட. ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த உலகம் பக்தி மார்க்கத்துல அடிக்ட் ஆகியிருக்குது. சரியா? அந்த இடத்த தான் மகரிஷி போன்ற மகான்கள் மக்களை அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு வராங்க. இந்த பக்தி மார்க்கம் நல்லது தான் மறுபடியும் சொல்றேன். ஆனால், நீங்க உயர்ந்த நிலைக்கு போறக்கு அது உங்களுக்கு பயன்படாது. இல்லையா? இல்ல அதை சரியா புரிஞ்சுக்கிட்டா ஓகே. பட் அதை சரியா புரிஞ்சுக்க சொல்லிக் குடுக்குற அளவுக்கு ஆளுக இல்ல இங்க. அப்போ அதற்கு அடுத்த நிலையில நாம பயணிக்கிறது தான் ஞான மார்க்கம். அப்ப இங்க தியானத்தை சொல்லிக் குடுக்கும். தியானத்துல உயிரை கவனிக்கிறதுக்கு சொல்லிக் குடுக்குறோம். உயிர் உணர்வை நாம குடுக்குறோம். அப்ப உயிர் உணர்வு வரும்போது ஒரு மனிதனுக்கு எல்லாமே புலப்படுறதுக்கு ஆரம்பிச்சுரும். எல்லா உண்மைகளும் தெரியறக்கு ஆரம்பிச்சுரும். சரிங்களா? அப்ப எல்லா உண்மைகளும் புரியும்போது, அவன் எப்படி இருப்பான்? எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை கொண்ட மனிதனாக அவன் மாறிவிடுவான். யாரையும் துன்புறுத்தாத மனிதனாக மாறிவிடுவான். அப்ப தன் உடல், உயிர், மனதிற்கான கடமை, தன் குடும்பம், சுற்றத்திற்கான கடமையை சரியா செய்ற ஒரு நபராக அவன் மாறிவிடுவான். பொருட்கள் மேல பெரிய பற்றுகள் அவனுக்கு இருக்காது. தீய குணங்கள்ல அவன் பெரிதாக ஈடுபட மாட்டான். பொருள், புகழ், அதிகாரம், புலன் இன்பத்துல சிக்கிக் கொள்ள மாட்டான். வந்த வாழ்க்கை மிக குறுகிய காலம் என்பதை புரிந்து கொண்டு, இருக்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு முயற்சி செய்வான். எல்லோரையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு முயற்சி செய்வான். இவ்வளவுதான் லைஃப்ன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த ஞான பாதையில நடக்கக்கூடிய ஒரு மனிதன் நிறைவாக என்ன அடைவான் அப்படின்னா, முழுமை பேரை அடைவான். அதான் 3வது நிலையில மகரிஷி அவங்க நமக்கு சொல்றாங்க. முழுமை பேறு. இப்ப பக்தி என்பது முதல் படி. ஞானம் என்பது ஒவ்வொன்றையும் ஏன், 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 எதற்கு, எப்படி என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்னையும் இது சாமி கும்பிடுறதுக்கு மட்டுமல்ல. சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்தி மார்க்கம். சரி. அப்பா சொல்லிட்டாரு. வடக்கு தலை வச்சு படுத்தா தப்பு அப்படின்னு. சரி, நீங்க இப்போ தெற்க தலை வச்சு படுத்தா ரொம்ப நல்லது. அதனால தெற்க வைக்கிறீங்க.
கிழக்கையும் மேற்கையும் வைக்கலாம். வடக்கு ஏன் தலை வைக்கக்கூடாதுன்னு நீங்க கேட்கணும். அதுதான் ஞானமா இருக்கும். ஏன்னா, ஏன் தலை வைக்கக்கூடாதுன்னு நீங்க கேட்டு தெளிவு பெறலைன்னா, சரி அப்பா ஏதோ சொன்னாரு அப்படின்னு சொல்லி வடக்கு தலை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வழக்கா தலை வைத்து படுத்தா உங்க உடல்ல பல்வேறு விதமான நோய்கள் உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க லைஃப்‌க்கு வடக்கு தலை வச்சு படுக்க மாட்டீங்க. இப்ப அதுதான் இப்ப நமக்கு தேவை. சரிங்களா? நான் இந்த இதான் ஞான மார்க்கத்தில இதுல எல்லாம் நாம சொல்றோம். நம்ம வீட்ல பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளையும் ஏன்னு கேளுங்க. ஒரு சோஃபா உங்க வீட்ல இருக்குது. சரிதானே? போட்டிருக்கீங்க. இல்லையா? சரி ஏன் எதுக்கு சோஃபா? சோஃபா எதுக்காக? வர்றவங்க உட்கார்றதுக்காக. வர்றவங்க உட்கார்றது சோஃபால உட்கார்றது நல்லதா? கீழ உட்கார்றது நல்லதா? கீழ உட்கார்றது தான் நல்லது. சோஃபால உட்கார்றது நல்லதல்ல. ஏன்னா, அது ஃபுல்லா உள்ள எல்லாம் பஞ்சு ரெக்ஸின போட்டிருக்கீங்க. அது மேல உட்கார்ந்தீங்கன்னா, அப்ப காற்றோட்டம் இருக்காது. அப்போ உடம்பு உஷ்ணமாகும். உடல்ல நோய்கள் வரும். 2வது கால கீழ தொங்க போட்டு உட்கார்றீங்க. அதனால பல பிரச்சனைகள் கால்கள்ல ஏற்படும். இல்லையா? அப்போ சோஃபா அப்படிங்கிறது குளிர் தேசத்துல வாழ்ந்த மக்கள் கீழ உட்கார முடியாததால சோஃபா வாங்கி போட்டாங்க. அவங்களுக்கு அது கரெக்ட்டா? கரெக்ட். 100% கரெக்ட். ஏன்னா அவனுக்கு குளிரு. அப்ப சூடு ஆகணும் பாடி. அந்த இடத்துல போட்டான். இப்படி நீங்க பயன்படுத்துற செருப்புல இருந்து போடணும். ஹீல்ஸ் செருப்பு தேவையா? சரியா? செருப்பு வாங்கி போடுறோம். எதுக்காக செருப்பு வாங்கி போடுறோம்? இல்லையா? அந்த புறத்தில் இருக்கிற அசுத்தத்திலிருந்து நம்மை பாதுகாக்கணும். அதுக்கு தானே செருப்பு. அப்ப செருப்பு வாங்குறப்போ, இது என்ன செருப்பு? ரப்பர் செருப்பா? தோல் செருப்பா? பிளாஸ்டிக் செருப்பா? என்ன செருப்பு? இது எதனால் ஆனது? இது வெப்பத்தை உருவாக்குமா? அல்லது நார்மலான ஒரு தன்மையை உருவாக்குமா? இல்லையா? அப்ப உங்களுக்கு என்ன தேவை? அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள வாங்கி பயன்படுத்தணும். நல்லா இருக்குது, அழகா இருக்குது. சரிதானே? பார்க்கறதுக்கு சிறப்பா இருக்குதுங்கிறதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம இன்னும் ஞானத்தின் பக்கம் வரலைன்னு அர்த்தம். என்னுடைய உடலுக்கும், மனதிற்கும் எது நன்மையை தருவிக்குதோ, அதை நீங்க பயன்படுத்தும்போது அது ஞானம். நல்லா சாப்பிட்டா நல்லதுன்னு பெற்றோர் சொன்னாங்க. நம்பிக்கை மார்க்கம். அப்ப ஞானத்துல சாப்பாடுன்னா என்ன? எதுக்காக சாப்பாடு? அப்ப அந்த உடலுக்கு ஏன் சாப்பாடு குடுக்கணும்? எதுக்கு சாப்பாடு குடுக்கணும்? அப்ப எப்படி சாப்பாடு குடுக்கணும்? எந்த அளவோட, முறையோட சாப்பாடு குடுக்கணும்? இது ஞானமா இருக்கு. நெறைய சாப்பிடு, நெறைய சாப்பிடு, சாப்பிட்டா நல்லது, சாப்பிட்டா நல்லதுன்னு எல்லா நேரத்துலயும் சாப்பிட குடுத்து, குடுத்து உடம்ப கெடுத்தது தானே மிச்சம். ஏன்? அங்க ஞானம் இல்ல. சாப்பிட்டா நல்லது. எல்லாம் சரியாயிரும். சாப்பிட்டா சரியாயிரும். ஆக்சுவலா சாப்பிட்டா சரி ஆகாது. சில நேரத்துல சாப்பிடாம இருந்தா தான் சரியாகும். இல்லையா? அது ஒரு ஞானம். அது ஒரு அறிவு. இப்ப வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் ஞானத்தோட அணுகும்போது, அங்க நமக்கு துன்பம் வர்றதில்ல. இல்லையா? ஒவ்வொரு மனிதரும் இப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம கஷ்டப்படுறோம். ஏன் இப்படி இருக்கிறாங்க? அப்படின்னா, அது அவங்களோட தன்மை. அது அவங்களோட இயல்பு. சரிங்களா? அதை அவங்களால மாற்றிக்கொள்ள முடியாது. மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்ல. அப்ப அதில் நம்ம எந்த அளவுக்கு பொருந்தி போகணும், எந்த அளவுக்கு தள்ளி போகணுங்கிறது நம்ம தெரிந்து கொண்டு நடப்பது தான் ஞானம். இவருகிட்ட இப்படி பேசுனா இப்படி நடக்குது அப்படின்னா, தொடர்ந்து அப்படியே தான் பேசி, அப்படியே தான் நடந்துட்டே இருக்குது. பல வருஷமா அப்படிதான் நடக்குது. அப்ப இதுல எப்படி பேசுனா பிரச்சனை இல்லாம இருக்குன்னு சிந்திச்சு, அப்படி பேசுறதுக்கு பேரு தான் ஞானம். இல்லையா? ஏமாறவும் கூடாது, ஏமாத்தவும் கூடாது. இல்லையா? ஏமாத்துறவன் யாருன்னு பார்த்து அவங்கட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். நாமளும் ஏமாறாமவும் இருக்கணும். இதற்கு என்ன வேணும்? நமக்கு ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும், விழிப்பு நிலை வேண்டும். இது எல்லாத்தையும் கொடுக்கிற இடம் தான் ஞான மார்க்கம். அப்ப பக்தி மார்க்கத்திற்கு அடுத்த நிலை ஞான மார்க்கம். ஞான மார்க்கத்துல ஒருத்தர் தெளிவா பயணிக்கும்போது, அவர் எங்க போய் நிறைவாவார்ன்னா, முழுமை பேற்றில நிறைவாவார். தன்னை உணரக்கூடிய தன்மையில அவர் நிறைவாயிருவார். அப்போ ஞான மார்க்கத்தினுடைய உச்சம் தியானத்திலேயோ, அல்லது சிந்தனை தெளிவிலேயோ 2லே உயர்ந்து வரும்போது,
எல்லாம் வல்ல இறைவனே நானாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு ஒரு புரிதலுக்கு வரும், உணர்தலுக்கு வரும். அதையும் ஞான மார்க்கத்துல சொல்லி குடுத்துருவாங்க. ஞான மார்க்கத்துல எல்லாமே தெளிவு பெற்றுருவோம். மனம்னா என்ன? ஏன் தியானம் பண்ணணும்? ஏன் இறைநிலைய நினைக்கணும்? இல்லையா? அது எல்லாமே சொல்லிக் குடுத்துர்றாங்க. அப்போ அந்த பிராக்டிஸ ரெகுலரா நம்ம பண்ணும்போது, ஒரு நாள் நான் தான் இறைவன், இறைவனே நானாக இருக்கிறான். இன்னும் இறைவனே எல்லாமாவும் இருக்கிறான். அவன் தான் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்ற புரிதல் வரும்போது, நமக்கு என்ன வந்துருச்சு? முழு ஞானம் கிட்டிவிட்டது. முழு ஞானத்தை தொட்ட நிலைக்கு பேரு தான் முழுமை பேறு. இந்த முழுமை என்பது நம்முடைய அறிவு முழுமையாகி விட்டது. இறைநிலையை தொடங்கிய அறிவு அப்படியே பயணித்துக் கொண்டே வருது. ஒரு வட்டம் போல. பஞ்சபூதங்கள், ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுங்கிறப்போ, அந்த வட்டம் தொடர நிலைக்கு வந்துருச்சு 6வது அறிவு வர்றப்ப. இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த 6வது அறிவுல வளர்ச்சி பெற்றுச்சுன்னா, அதை தொற்றும். நாம அதில வளர்ச்சி பெறாம நிக்கிறோம். வட்டம் முழுமை பெறாம நிக்குது மனுஷன். அப்ப அறிவிலே நம்ம சிந்தனையிலே உயரும்போது, தியானத்திலே உயரும்போது, அந்த வட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அதை தொடுறதுக்கு வந்துருச்சுன்னா, தொற்றுச்சுன்னா முழுமை பேறு. அதைத்தான் ஞானம், முக்தி, சித்தி என்றெல்லாம் நம்ம சொல்றோம். அதனால தான் பூஜ்யம் என்று ஒரு சொல் இறைவனுக்கு இருக்குது. மகான்களுக்கு கூட பூஜ்ய ஸ்ரீ அப்படிங்கிற பட்டம் குடுப்பாங்க. பூஜ்ய ஸ்ரீ அப்படின்னா, அவர் முழுமை பேரை அடைந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். ஞானத்தை அடைந்து விட்டார். இறைவனை உணர்ந்து விட்டார். தன்னை உணர்ந்து விட்டார். அப்ப இது எல்லாருக்கும் கிடைக்கிற பேரு அல்ல. இது கிடைத்தற்கு அரியது என்பதால், இது பேறு. மிகப்பெரிய பேறு பெற்றவர்கள் தான் இதை பெற முடியும். அதனால் அது முழுமையான பேறு என்பதால், அது முழுமை பேறு என்று பொருள் கொண்டார்கள். சரிங்களா? அப்போ அந்த முழுமை பெற்ற நிலையை நாம் ஒவ்வொருவரும் அடையணும் அப்படின்னா, பக்தியிலிருந்து ஞானத்திற்கு வரணும். அதற்குன்னு கோயிலுக்கு வேணான்னு சொல்லல. இந்த இடத்த தப்பா புரிஞ்சுக்க கூடாது. கோயிலுக்கு இவ்வளவு நாள் நீங்க போயிட்டு இருந்தது பக்தியோட. இனிமேல் ஞானத்தோடு செல்ல வேண்டும். இல்லையா? வெறுங்கால்ல நடக்க சொன்னாங்கன்னா, சாமிக்கு மரியாதை குடுத்து கழட்டி நடக்கல. உங்க கால்ல அக்குபஞ்சர் நடக்கிறதுக்காக கழட்டி நடக்கிறீங்க. தோப்பு கரணம் போட சொன்னாங்கன்னா, பிள்ளையாருக்காக தோப்பு கரணம் போடல. உங்க உடல் ஆரோக்கியத்துக்காக தோப்பு கரணம் போடுறீங்க. இப்படி ஒவ்வொன்னையும் சரிதாங்க. விநாயகரை பார்க்கும்போது, சிலைய பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கம். பஞ்சபூதங்களை பார்த்தா ஞான மார்க்கம். நவகிரகங்களை பார்க்கும்போது 9 கடவுளாக பார்த்தால் பக்தி மார்க்கம். 9 கோள்களாக பார்த்தால் அது ஞான மார்க்கம். சிவனை சிலையாக பார்த்தால் பக்தி மார்க்கம். எல்லையற்ற பெருவெளியாக பார்த்தால் அது ஞான மார்க்கம். சக்தி அம்பாள் பார்த்தீங்கன்னா, சிலையாக வடிவமா பார்த்தா பக்தி மார்க்கம். பிரபஞ்ச சக்தி தான் அம்பாளுடைய வெளிப்பாடாக வைத்திருக்கிறாங்கன்னா, பிரபஞ்சத்தை உணர்ந்தீங்கன்னா அது ஞான மார்க்கம். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அதற்குள்ள இருக்கிற ஞானம் என்ன? தெளிவென்ன? அப்படின்னு பார்க்கும்போது அது ஞான மார்க்கம். அப்ப ஆக்சுவலா ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்க கோயிலுக்கு நல்லா போகணும். அங்க போய் என்ன பண்ணணுங்கிறது தான் இங்க கேள்வி. பழம்பெரும் கோவில்கள் ஒரு எனர்ஜி பேங்கா வச்சிருக்கிறாங்க. நல்லா தியானம் பண்ணி பழகிட்டீங்கன்னா, நாமளே எனர்ஜி பேங்கா மாறிருவோம். கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு இங்க கட்டாயப்படுத்துறது இல்ல. ஆக்சுவலா ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்க கோயிலுக்கு நல்லா போகணும். எதற்காக? நாம ஆற்றல் பெறுவதற்காக இருக்குதோ இல்லையோ, அங்க வர்ற மக்களுக்கெல்லாம் ஆற்றல் குடுப்பதற்கான இடம் கோவில். நீங்க அங்க போய் கோயில்ல போய் நல்லா தியானம் பண்ணீங்கன்னா, நம்ம மூலமா கோயிலுக்கு நெறைய ஆற்றல் கிடைக்கும். அதன் மூலமாக நெறைய மக்களுக்கு நன்மை நடக்கும். இல்லையா? அப்ப அதுபோல நாம அந்த புரிதலோட ஒவ்வொரு ஆன்மீக விஷயத்தையும் அணுகணும். அப்ப புரிதலோட நீங்க போனீங்கன்னா, இங்க இருக்கிற மூட நம்பிக்கைகள், தவறான பழக்கவழக்கங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போயிரும். யாரும் செய்ய மாட்டோம். இல்லையா?
அப்போ என்னுடைய மனதில் இருக்கிற சங்கல்பம் இறைவனுக்கு தெரியும் இல்லையா? மனம்ங்கிற சக்தி இறைவனிலிருந்து வெளிப்படுகிறது. அப்ப என்னோட மனசுல நினைக்கிறது இறைவனுக்கு தெரியும். அப்படின்னா நான் போய் தேவையில்லாம அர்ச்சனை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இல்லையா? யோசித்து பாருங்க. கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல யார் இருக்கிறா? யாருமே இல்ல. ஆக்சுவலா நாம தான் கடவுளா இருக்கிறோம். நம்ம மனமே கடவுளுடைய வெளிப்பாடா இருக்குது. நாம என்ன நெனச்சாலும் கடவுளுக்கு தெரியும். உண்மையா இல்லையான்னு பாருங்க. உலகத்துல ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு. நமக்கு 1 மொழி தெரியும், 2 மொழி தெரியும். 3வது மொழியில பேசினா என்னன்னு தெரியாது. கடவுள் அவங்கவங்க மனதுக்குள்ள இருக்கிறதால, அவங்க மனதில எழுப்புகிற உணர்வுகள கடவுளால உணர்ந்து கொள்ள முடியும். இறைவனால, இறைநிலையால. அப்ப நீங்க எந்த லேங்குவேஜ்லயும் சொல்லும்போது, அதனுடைய அடித்தளம் உங்க மனமா இருக்கிறதால, எல்லாம் யோசித்து பாருங்களேன். கடவுளுக்கு பாஷை தெரியுமா? எல்லா உணர்வும் கடவுளுக்கு தெரியும். எந்த பாஷையில வேணுனாலும் கடவுளுக்கு புரியும். ஏன்னா உங்க மனசு தானே உணருது. மனசு தானே வேண்டுது. அப்ப இதையெல்லாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா, நாம தவறான செயல்கள்ல ஈடுபட மாட்டோம். கொண்டு போய் காச விரயமாக்க மாட்டோம். அத செஞ்சா பரிகாரம், இத செஞ்சா இது நடந்துரும். புரியுதா இல்லைங்களா? செயலுக்கு விளைவு தான் வாழ்க்கை. அப்போ நல்ல தான தர்மம் பண்ணுங்க. பக்தி மார்க்கத்துல விட ஞான மார்க்கத்துல வந்தவங்க நெறைய சர்வீஸ் பண்றாங்க. ஏன்னா புரிஞ்சிருச்சு. என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஏதோ சாமி குடுத்தா சரியாகும் அப்படிங்கிறது இல்ல. புரியுதா இல்லைங்களா? பிறருடைய துன்பத்தை போக்குனா, உன்னுடைய துன்பம் போகுங்கிறது இயற்கையுடைய நியதி. ஞானத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப எந்த அளவுக்கு பிறர் துன்பத்தை போக்குறதுக்கு நம்மால முயற்சி செய்ய முடியுமோ, அந்த முயற்சிய நம்ம தொடர்ந்து செய்யணும். அவ்வளவுதான். சரிங்களா? சரி. மிக்க மகிழ்ச்சி. இப்ப நான் சொன்னத கொஞ்சம் ஆழமான சிந்தனைக்கு எடுத்துக்குவோம். இப்ப நம்ம எந்தெந்த இடத்துல பக்தியில இருக்கோம்ன்னு பாருங்க. நம்ம பல இடங்கள்ல பக்தியில தான் இருக்கிறோம். இல்லையா? நம்ம வாழ்க்கையில பக்தி மார்க்கம்னா நான் மறுபடியும் சொல்றேன். கோயில் போறது மட்டும் அல்ல. காலையில நேரத்துல எந்திரி அப்படின்னு அப்பா சொல்றாரு அப்படின்னா, அப்பா சொன்னதுக்காக எந்திரிச்சா பக்தி மார்க்கம். காலையில நேரத்துல எந்திரிச்சா எனக்கு நல்லது. பிரபஞ்ச சக்தி எனக்கு கிடைக்கும். இல்லையா? என்னோட உடல் ஆரோக்கியமா இருக்கும். மன அமைதியா இருக்கும். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு பேரு ஞானம். இப்படி நம்ம வாழ்க்கையில மொத்தமாவே பக்தியும், ஞானமும் கலந்து தான் இருக்கு. ஞானத்தோடு வாழும்போது முழுமை பேறை நம்ம விரைவாக அடைய முடியும். பக்தியோடு வாழ்ந்தீங்கன்னா அடைய முடியாது. அப்ப ஞான மார்க்கத்தின்படி வாழுங்க. எல்லாவற்றையும் சிந்தனை தெளிவோட அணுகுங்க. அதுபோல நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க. அப்ப தியானத்தில ஆழ்ந்து செல்லணும். குறிப்பாக அந்த மனதில் இருக்கிற தீயவற்றை எல்லாம் விலக்கணும். அதுதான் ஞான மார்க்கத்தினுடைய முக்கியமான அம்சம். அப்ப தீயவை விலகும்போது, நாம முழுமை பேரை இந்த பிறவியில அடையிறது அப்படிங்கிறது மிக, மிக சாத்தியமான ஒன்றுதான். சரி. அதனால இந்த வாழ்க்கை தத்துவம் 12யும் நாம இன்னைக்கு வந்து நிறைவு செய்றோம். இல்லையா? தேவைகள் 3 பசி, தாகத்தால் ஏற்படும் தேவைகள், தட்பவெப்ப மாறுதலால் ஏற்படக்கூடிய தேவைகள், உடல் கழிவு உந்துவேகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகள் 3யும் நீங்க காலத்தே சரியாக, சரியான பொருளோ, நபரோ கொண்டு அதை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மாற்று கருத்தும் அங்க இருக்கக்கூடாது. தேவைகள் 3 நிச்சயமா நிறைவு செய்யும். காப்புக்கள் 3 வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்து, இயற்கை சீற்றத்தில் வரக்கூடிய துன்பங்கள், மரணத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அருள் காப்பு பயன்படுத்தணும்னு சொன்னேன். அதற்கடுத்து அறநெறிகள், ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற வகையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் யாருக்கும் துன்பம் தராமல் இருக்க வேண்டும். எனக்கும் சேர்த்து என்னுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். என்னால் முடிந்ததை பிறருக்கு கொடுக்க வேண்டும். 4வது அறிவின் படிநிலைகள். பக்தி, ஞானம், முக்தி. பக்தி, விளக்கம், முழுமை பெறு என்று அந்த இடத்திலே நாம 12 தத்துவத்தை ஆழமாக சிந்தித்திருக்கிறோம். இதை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க தான் சிந்தனைக்கு எடுக்கணும். சிந்தனைக்கு எடுத்து, நாம் ஒழுக்கத்தோடு இருக்கிறோமா? கடமை செய்கிறோமா? ஈகை செய்கிறோமா?
பக்தியில் இருக்கிறோமா? விளக்க வழியில ஞான மார்க்கத்தில் இருக்கிறோமா? முழுமை பேறு எந்த அளவுக்கு நம்ம அடைஞ்சிருக்கிறோம்? காப்புகள் ப்ராப்பரா இருக்கா? உடல் தேவைகளை சரியா பூர்த்தி செய்றோமா? இந்த 12யும் நீங்க செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, முழுமை பேறு நம்ம எல்லோருக்குமே சாத்தியம் என்று சொல்லி, உங்களை எல்லாரும் வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். வருகின்ற 1ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி நம்ம ஐம்பெரும் விழா நம்ம ஆனந்த யோக நிலையத்தில் வைத்திருக்கிறோம். அந்த விழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதில் எல்லா அன்பர்களும் மேக்சிமம் வருவீங்கன்னு நினைக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் நிச்சயமா பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக அந்த நிகழ்வுல நாம நம்முடைய சேவையாளர்கள் எல்லாரையும் பாராட்டி ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா வச்சிருக்கிறோம். இங்க அருட்சேவை செய்பவர்கள், பொருட்சேவை செய்தவர்கள், குறிப்பாக அந்த கட்டிடப் பணிக்கு நமக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் ஒரு நன்றி உணர்வோட பாராட்டணும். நன்றி பாராட்டு விழா மாதிரி ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதுபோக உள்ளூர்ல இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள் எல்லாரையுமே வர வைத்து அங்க ஒரு கௌரவப்படுத்துதல் அப்படின்னு ஒரு நல்ல ஃபங்க்ஷன், ரொம்ப ஒரு மகிழ்வான ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இதுல குறிப்பாக நம்ம அருட்சேவை நீங்க எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறீங்க. பொருட்சேவையில ஒரு 4 விதமான கேட்டகரி வச்சிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மாதம் ரூ. 100 குடுக்கறது அப்படிங்கிறத இறை சேவை கொடையாளர் திட்டம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். மாதம் ரூ. 100 குடுக்கறதுல. அதுல நீங்க எல்லாருமே இருப்பீங்கன்னு நம்புறோம் நிச்சயமா. இல்லையா? ஏன்னா நாம ஒரு அமைப்பில் இருக்கிறோம். இந்த அமைப்பினோட வளர்ச்சிக்கு என்னால் ஆன ஒரு சிறு பங்கு நான் குடுக்கணுங்கிறது நீங்க எல்லாருமே இருப்பீங்கன்னு நம்புறோம். இல்லைனாலும் நீங்க தயவு செஞ்சு அதுல ஆட் ஆயிக்கோங்க. இது எல்லாத்துக்குமான ஒரு ரிக்வெஸ்ட். நம்ம நோக்கம் என்னன்னா, ஒரு 1000 பேர இதுல இணைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு திட்டமா வச்சிருக்கிறோம். அதனால வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? 2வது, ஒரு ரூ. 5000 குடுத்து கர்மயோக காப்பாளர். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஆசிரமம் அமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க யாருகிட்டயும் பணம் கேட்டதில்ல. உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஆனா நமக்குன்னு ஒரு இடம் வேணும். மக்கள் அங்க பயிற்சி நல்லா ஆழமா, உணர்வுபூர்வமா குடுக்கணும்னா ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறதுனால, ஒரு இடத்தை ஏற்படுத்தி அதற்கான கட்டிடப் பணிகள் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு 100 பேர் தங்கி பயிற்சி பண்ற அளவுக்கு ஒரு இடம் நம்ம அமைச்சுட்டோம். இது ஒரு பெரிய விஷயம். அப்ப அதற்காக நம்ம அதை அமைக்கும்போது கொஞ்சம் பொருள் ஷார்டேஜ் ஆச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூ. 70,00,000 அளவுக்கு அந்த இடத்தினுடைய எல்லா பணிகளும் நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன் நானு. அப்போ அந்த அளவுக்கு வரும்போது, நம்ம அன்பர்களுடைய ஒத்துழைப்புல தான் நடந்தது. அதுல 2 கேட்டகரி வச்சோம். ஒரு ரூ. 50,000 குடுத்தீங்கன்னா, அறங்காவலரா இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சோம். அது முழுமையா ஒரே நேரத்தில குடுத்தாலும் குடுக்கலாம். அல்லது பகுதி பகுதியா குடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். அதுல நெறைய அன்பர்கள் இணைந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50, 60 பேர் இணைஞ்சிருக்காங்க. ஒரு சிலர் முழுசா குடுத்தாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப குடுத்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்ப இந்த 50,000 கொஞ்சம் கொஞ்சமாவும் நம்ம குடுக்கலாம். கடைசிக்கு மாதம் ஒரு 1000 1000 கூட நீங்க 50 மாதம் குடுக்கலாங்கிற அளவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா, எல்லாருமே அதுல ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு. எல்லாருமே அறங்காவலர் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. அப்படி முடியாதவங்களுக்காக என்ன பண்ணோம்னா, ஒரு ரூ. 5,000 நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லி, ஒரே ரூ. 5,000 மட்டுமே. அதுக்கு மேல அவங்க கட்ட தேவையில்ல. அவங்க கர்மயோக காப்பாளர்கள் அப்படின்னு ஒரு சிஸ்டம் நம்ம ஏற்பாடு பண்ணோம். அதுல கிட்டத்தட்ட நம்ம ஒரு 400 பேர் எதிர்பார்த்தோம். ஒரு ரூ. 20,00,000 தேவை இருந்தபோது 400 பேர் எதிர்பார்த்தோம். அதுல ஒரு 200 பேர் சேர்ந்திருந்தாங்க. ரூ. 10,00,000 அதுல கலெக்ட் ஆச்சு. இன்னொரு ரூ. 10,00,000 நம்ம நம்ம அன்பர்கள்ட்டயே சொல்லி
ரீஃபண்டா குடுத்துர்றோம்ன்னு சொல்லி ஒரு ரூ. 10,00,000 வாங்கி நம்ம கட்டட பணி முடிக்கணுங்கிறதுக்காக முடிச்சுட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம ஆண்டு விழா வர்றதுனால, இப்ப யாராவது அந்த நன்கொடை செலுத்தி நீங்க அறங்காவலராகவோ, அல்லது கர்மயோக காப்பாளராகவோ இணைந்து கொள்றதுக்கு விருப்பம் இருந்தா, உங்களுக்கு வசதி, வாய்ப்பு எல்லாம் இருந்து, விருப்பமும் இருந்தா மட்டும் நீங்க வந்து இணைந்து கொள்ளலாம். சரிதான? நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இது இன்னும் சிறப்பா கொண்டு போகணும். இது இன்னும் உலகம் முழுக்க கொண்டு போகணும்னா, அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும், எல்லாருடைய உதவியும் நிச்சயமா தேவை. அதனால இந்த வாய்ப்பை நீங்க வந்து எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்துல. சரிங்களா? இந்த ஆண்டு விழாவுல அறங்காவலராகவோ, கர்மயோக காப்பாளராகவோ இணைய விருப்பம் இருக்கிறவங்க நீங்க இணைந்து கொள்ளலாம். சரிங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறது உங்க குரூப்ல போஸ்டர் வரும். அப்படி யாராவது இணைய விருப்பம் இருந்ததுன்னா, நீங்க என்னோட நம்பர தொடர்பு கொண்டு என்கிட்டயே நீங்க வந்து பேசிருங்க. சரிங்களா? என்னோட நம்பர் தெரியும்ல, நம்ம ஜூம் ஐடி தான் என்னோட ஃபோன் நம்பர். அப்படி யாராவது இணைய விருப்பம் இருந்ததுன்னா, நீங்க எனக்கே தொடர்பு கொண்டு நீங்க இணைந்து கொள்ளலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. எல்லாருமே விழாவுக்கு நிச்சயமா வாங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. சரி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம்.